ரொம்ப இனிப்பா இருக்கு. அப்புறம் பிரீத்தி, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு ஸ்வீட்டை எனக்கு கொடுத்து நீங்க நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. முகத்தை திருப்பிக்க, இங்கிருந்து போயிடு. என்ன உயிரோட கொல்லாத. நீ எது சொன்னாலும் என்ன, நான் மனசார உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். அம்மா தானே, வேற என்ன பண்ண முடியும்? கடவுள் அம்மாவோட மனச இந்த மாதிரி வித்தியாசமா படைச்சிட்டாரு. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பா, வாழ்க்கையில நல்லா முன்னேறு. கிளம்பு வருண், இந்த புது வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி அருண். சௌமியா, பாய் பாய். எங்க பாரு, யாராவது கேட்டாங்கன்னா நெஞ்சு நிமித்தி சொல்லு, உன்னோட இந்த அருண் ஃபேக்டரியை பார்த்துக்கிறான். பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். இதான் அந்த பேப்பர், நீங்க சைன் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல அருணோட சைன் வேணும். நீங்களே வாங்கிடுறீங்களா இல்ல நான் வாங்கிக்கிட்டா? நானே வாங்கிட்டு வரேன். சுமதி, இது என்ன பைத்தியகாரத்தனம்? நீ ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசி. முடியாது, விடு விடு. சுமதி, என்னோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கிறேன். ஷனு, இது என்ன பைத்தியகாரத்தனம்? எதுக்கு எடுத்தாலும் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுற. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. இன்னும் உங்களுக்கு என்ன டைம் கொடுக்கணும்? நமக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. இன்னும் அடிமையா தான் இருக்கோம். இப்ப எல்லாரும் எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்திருக்கேன். ஆனா என் பையன் பேர்ல என்ன இருக்கு? அவன் பேர்ல எதுவுமே இல்ல, அடையாளம் இல்ல. ஆனா நம்ம பையனுக்கு பேரு இருக்கு, அடையாளம் இருக்கு. முதல்ல இந்த பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் விடு. இதுக்கு மேல நான் எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. ஷானு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஷானு, உனக்கு மட்டும் தான் டென்ஷன் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. என்ன விடுங்க வீரன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்ல. உரிமை இல்லாத இந்த வீட்ல நான் எதுக்காக இருக்கணும்? என்ன விடுங்க, நான் போறேன். இதெல்லாம் செய்யாத. என்ன விடுங்க வீரன். இதுக்கு மேலயும் நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. எனக்கும் மான ரோஷம் எல்லாமே இருக்கு. சொல்றத கேளு ஷானு, தயவு செய்து சும்மா இரு, சும்மா இரு. இந்த மாமா என்ன ஏடா கூடமா அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காரு? சுமதி, நீ சுமதி, நீ இங்க எப்படி போன் கூட பண்ணாம வந்திருக்க? எல்லாம் நல்லா இருக்குல்ல? இது என்னது? ஆஹா, அதெல்லாம் விடுங்கக்கா.
ஏன் நான் உங்களை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா என்ன? இல்ல இல்ல, நான் வந்து சும்மா தான் கேட்டேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சுமதி, நீ எப்ப வந்த? சௌமியா, சுமதி வெயில்ல வந்திருக்கால, போய் அவளுக்கு லசி கொண்டு வா. சரி, நான் லசி கொண்டு வரேன். விவாகரத்து பேப்பரா? ஆமா, அருணோட சைன் வேணும். வா உட்காரு. லஸ்ஸி இங்கேயே வா கொடுக்க போற? ரூம்ல கொண்டு போய் கொடு. போங்க. நீ பேசிக்கிட்டே அவளுக்கு ரூம்ல கொடு. வா. அத்தை, இப்போ இது சரியான நேரமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது மட்டும் எனக்கு தெரியும், ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நான் பேசலைன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும். அத்தை, நான் சுமதியை ரொம்ப காதலிக்கிறேன். ஆனால் அருண் குறுக்க வந்தனால தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ கூட நீங்கள் விரும்புனீங்கன்னா அருணுடைய சைன் வாங்கி சுமதி கிட்ட கொடுத்துரு. சரி அத்தை. நீ என்ன நினைச்ச சுமதி? சௌமியாவை எங்க தலையில கட்டிட்டு நீ இங்கிருந்து விடுதலை ஆயிடலானா உன்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு விட மாட்டேன். விடவே மாட்டேன். நான் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ எங்கேதான் இருப்ப. அப்புறம் உன் அக்காவோட வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்னு நீயே உன் கண்ணால பார்க்க போற. அதுக்கப்புறம் யோசி, நீ எடுத்த முடிவு சரியா தப்பான. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அர்ஜுன் தாஸோட வீட்டோட சேர்த்து இந்த ஃபேக்டரியோட திசையும் திரும்பிட்டு இருக்குன்னு. சின்ன முதலாளி வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாராமே. ஆமாம்பா, ஒரு மனுஷனோட முடிவுக்கு பின்னாடி எப்பயும் ஒரு பொண்டாட்டி தான் இருப்பா. இது எல்லாமே அவரோட பொண்டாட்டியோட வேலையா தான் இருக்கும். நண்பா, பொண்டாட்டி 2 பேரா இருந்தா விளைவும் டபுள் டபுளா இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவரு முதல் பொண்டாட்டியோட ஓடி போயிட்டாருன்னு. அப்புறம் வீட்டுல உள்ளவங்க மறுமணம் செஞ்சு வச்சாங்கன்னு. இருந்தாலும் வீட்டோட ரிமோட் கண்ட்ரோல் முத பொண்டாட்டி கையில தான் இருக்கான். இங்க பாரு, யார நீ புருஷனை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்கியோ, அது நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அன்பு. ரிமோட் கண்ட்ரோல் இல்ல. ஆனா இந்த விஷயத்த தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தேவையில்லாம பேசுற விஷயத்த விட்டுருங்க. எந்த பொண்டாட்டி என்னை கூட்டிகிட்டு ஓடினாலும்
அதே பொண்டாட்டி தான் என்ன திரும்பவும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்க. பேச மாட்டோம் சார். மன்னிப்புலாம் வேண்டாம். உங்க மனைவியை நீங்க காதலிங்க. அப்பதான் மத்தவங்களுடைய சொந்த விஷயத்துல தலையிடுற இந்த பழக்கம் உங்களை விட்டு விலகி போகும். சீக்கிரம் வேலையை பாருங்க. ஐயோ ஷனு, என்ன இதெல்லாம் அழுதுகிட்டே இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? விட்டு தள்ளு. நான் உன்னோட எதிரியா என்ன? ஷனு, இன்னைக்கு சமையல் உன் பிறந்த வீட்டுல வந்து செய்வாங்களா என்ன? சீக்கிரமா வந்து சமையல் வேலையெல்லாம் பாரு. இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. இது அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அமைதியா இரு. நான் ஒன்னும் அந்த பிரீத்திக்கு பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் செய்யட்டும், நான் போக மாட்டேன். என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது. எல்லாம் போதும். இனிமே நான் இந்த வீட்டுல எதுவுமே செய்ய மாட்டேன். நான் கூப்பிடுறது உன் காதுல கேக்குதா இல்லையா? என்னை கட்டாயப்படுத்தாதீங்க வீரன். பாத்தீங்கல்ல, எல்லாம் போதும். நானே வரவா? ஷானுவுக்கு உடம்பு சரியில்லை. அவளால இன்னைக்கு சமைக்க முடியாது. அவளுக்கு என்னாச்சு? வயிறு வலிக்குதான். சித்திக்கு வயிறு வலியா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சௌமியா நில்லு. நீ போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. நீ சமையல் கட்டுக்க போ. எல்லாருக்குமே சாப்பாடு செய்யறதுக்கான வேலையை பாரு. நான் போய் ஷனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சரி. அன்னைக்கு நேத்து வரைக்கும் சௌமியாவை கண்டாலே பிடிக்காது. சமையல் வேலையை இன்னைக்கு எப்படி ஒப்படைச்சாங்க? இவங்களுக்கு மத்தியில என்ன ஓடுது? சரிக்கா, நான் இப்போ கிளம்புறேன். நீங்க பத்திரமா இருங்க. உங்க அக்காவை பாத்துக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ கவலைப்படாத, தைரியமா போ. சரி, பத்திரமா இரு. போ. எனக்கு நல்லாவே தெரியும் வீரா, ஷனோட வயித்துல என்ன வலி இருக்குன்னு. நான் என்னுடைய வழியில அவளுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க மனைவியை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரி அண்ணி, நானே பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு சாப்பிடும்போது இருமல் வந்துருச்சுன்னா அப்புறமே அந்த ஜோடி ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு. நீங்க வேணா பாருங்க, இந்த ஜோடி எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா சொல்லுப்பா. இப்ப நாம மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு திரும்பி நம்ம ஊருக்கே போக வேண்டிய வேலை வந்துடுச்சு. இங்க நமக்குன்னு எதுவுமே மிச்சம் இல்லை. ஆமா, என்ன செய்யறது? எந்த சௌமியாக்காக நாம பயந்துகிட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒளிஞ்சிருக்கோமோ, பாவலும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாள. இதனால சுமத்தியோட வாழ்க்கை கெட்டு போயிடும்ல. ஆமா மகேந்திரா, நீ சொல்றதும் சரிதான். அந்த சௌமியா இருக்காளே, சுமதியை சந்தோஷமா வாழ விடவே மாட்டேங்கிறா. அம்மா, என்னால சுமதியை இப்படி விட முடியாது. அவளை இப்படி இந்த நிலைமையில பார்க்கவும் முடியாது, என் கூட அவளை கூட்டிட்டு போகவும் முடியாது. அவளும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேணாமா? அவளும் கல்யாணம் பண்ணிக்கணும். அவளுக்கு வயசு போய்கிட்டு இருக்குது இல்ல. ஒரு தடவை அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது தூரமா போயிடலாம். ஆமாப்பா, அட கடவுளே, எங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறதே வராதா? எங்க சுமதியோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பி வரட்டும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
நீங்க 2 பேரும் எதை பேசிட்டு இருக்கீங்க? அப்ப வருண் நல்லவன் இல்லையா? வருணா? அவனுக்கு என்ன குறை? நான் எப்போ வருண் கிட்ட குறை இருக்குன்னு சொன்னேன்? சொல்லிருக்கேனா? அவன் தான் சுமதியை விரும்புறான்ல. விரும்புறா? அப்ப நாம ஏன் 3 பேரும் சேர்ந்து அவங்க கல்யாணத்தை நடத்த கூடாது? இந்த சம்பந்தத்துல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால செஞ்சு வச்சிடலாம். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் சுமதியோட மனசுல கல்யாணத்தை பத்தி எந்த எண்ணம் இருக்குன்னு நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நாம 3 பேரும் சேர்ந்து சுமதிக்கு மெதுவா இதை புரிய வச்சாகணும். என்ன சொல்றீங்க? இதுல புரிய வைக்க என்ன இருக்கு? கல்யாணங்கிற உறவை பத்தி நாம அவகிட்ட அன்போடு எடுத்து சொல்லி ஆகணும். அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட விருப்பம். உன்னுடைய வயிற்று வலி எப்படி இருக்கு ஷனு? இப்ப பரவாயில்ல, நீ விடியறதுக்குள்ள சரியாயிடுவா. அடடடடடா, அன்புனா இப்படித்தானே இருக்கணும். மனைவி அழுதா புருஷன் இப்படி துடிக்கிறாரு. அருண் எங்க? ஏன் இன்னும் வரல? ஆமா மாமா, அநேகமா வேலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா அநேகமா அருணை இந்த திருநங்க அதாவது அருண அவரோட மனைவி திருத்திட்டா போல இருக்கு. சௌமியா, வா என் கூட ரூமுக்கு வா. அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சௌமியா ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. இங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து சாப்பிடுறது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்ன எங்களை எல்லாரும் அப்படியே பாக்குறீங்க? நான் என் பொண்டாட்டிக்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போறேன். அது எல்லாருக்கும் முன்னாடி பேச முடியாதுல்ல, தனியா தானே போய் பேசணும். உன்னை பான்னு சொல்றல. சரிதான், இப்ப இந்த வீட்ல இதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டி பேசணும்னு நினைச்சாங்கன்னா ரூம்குள்ள தானே போய் பேசுவாங்க. நீ பேச மாட்டியா? நீ பேசிருக்க மாட்ட. சாப்பிட